ராகவலரன்ஸ் உங்களை கட்சிக்கு வர சொல்லி யார் கட்டாயப்படுத்துனது? மக்கள் ஒரு கூத்தாடியை உட்கார வச்சு நாடு தாங்காம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க வேற வரணுமா? வரத்துக்கு முன்னாடியே நாய் ஆகிக்கிட்டீங்க. அது இல்லாம அது என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா மக்களே? டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களும் இனிமே அவருக்கு ஓட்டு போட போறவங்களுக்கும் இனம் பிரித்து கொஞ்சம் அழகான ஐட்டங்கள்லாம் பேசுதுங்கள்ல, அதுங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுப்பார் போலகுது. சாதாரணமாக கிளக்கட்டைங்க, வயசானவங்க, இந்த மாதிரி இருக்கிற ஓட்டு போட்ட தற்குறிங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போடுவார் போல். அதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு புற போடுவார் போல். அதை சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஓட்டு போடுறவங்களுக்கு தான் ஒரு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சால் தானே அவங்க கொடுப்பாங்க. இல்லை அந்த பிஸ்கெட்டை கூட கொடுப்பாங்களா? அந்த டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு பிஸ்கெட்டு போகிற பிரியாணி அப்படின்னு பிரித்து கொடுப்பாரு போல இருக்கு. இவரெல்லாம் வர சொல்லி யார் கேட்டது? இல்லை இவர் தான் வந்து என்னத்தை பண்ண போகிற? நடிகனுங்க, நடிக்கிறீங்க, பணத்தை சம்பாதிக்கிறீங்க, நிம்மதியாக இருங்க. ராகவலரன்ஸ் உங்களுக்கே ஆசை காட்டி உங்ககிட்ட எத்தனை கோடி பிடுங்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்களோ தெரியல. திருச்சி கிழக்கில் எத்தனை நாய் ஓட்ட போடும்போதோ தெரியல. அதுங்களுக்கெல்லாம் பிரியாணி போகிறேன் பிஸ்கெட்னு பிரித்து போட போகிறேன், அது வேறு விஷயம். ஒரு கட்சி இந்த டிவிகேல ஒரு டான்ஸ் ஆடுறவன் வந்து நாடு தாங்கலை. இன்னும் நடிகர்களை வர வச்சு தகுதி இல்லாத நாய் பேய் பிசாஸ் எல்லாம் கேவலமாக உட்கார வச்சு, முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ற தகுதி இல்லாதவங்கதெல்லாம் உட்கார வச்சு ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்படுறது மக்கள் தான். அவங்க ஜாலியாக தான் இருக்கிறாங்க, குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் கொண்டாடுறதும் ஒன்றுட்டு. நம்ம தான் இங்கே கஷ்டப்படுறோம். இனிமேலும் ஏமாறாமல் பார்த்து